ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாள் வந்தால் கூட ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது கூடுதலான சிறப்பை பெறுகிறது. அதாவது முன்னோர்களை 3 அமாவாசை நாளில் கட்டாயமாக வழிபட வேணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? இந்த அமாவாசை அப்படி என்ன கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது? ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை ஆகிய 3 அமாவாசைகள் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதனோட சிறப்புகள் என்ன? இந்த ஆடி அமாவாசை நேரம், தேதி, வழிபாடு, அப்படி ஆடி அமாவாசை எப்போது வருகிறது, வீட்டிலேயே நம்ம தர்ப்பணம் எப்படி கொடுக்கறது? அதாவது ஆடி அமாவாசை நாளில் நீர்நிலைகளில் மறைந்த நம்மளோட முன்னோர்களுக்கு பல பேருமே தர்ப்பணம் கொடுப்பது வழக்கமாக இருக்குது. சிலரால் இந்த நாளில் பல காரணங்களால் நீர்நிலைகளுக்கு போயிட்டு அங்கே தர்ப்பணம் கொடுக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்டவங்க என்ன செய்யறது? அதுவும் அன்றைய நாளில் சூரிய கிரகணமும் வருது. ஸோ இந்த நாளில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாமா, முன்னோர்களுக்கு வேண்டாமா, எந்த முறையில் கொடுக்கணும், அதே மாதிரி இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, இது எல்லாமே குறித்து நம்ம இந்த வீடியோ மூலமாக விரிவாக பார்க்கலாம். இந்த அமாவாசை, பௌர்ணமி தவிர்த்து மொத்தம் 14 வளர்பிறை மற்றும் தேய்பிறை திதிகள் இருக்குது. ஒவ்வொரு திதியுமே பல்வேறான விதமான சிறப்புகளை கொண்டிருக்கு. அப்படியான அமாவாசை முன்னோர்களை வழிபட உகந்த ஒரு நாளாக பார்க்கப்படுது. அதாவது பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் தங்களோட குடும்ப உறுப்பினர்களை காணும் பொருட்டு இந்த ஆடி அமாவாசை நாளில் பூலோகத்திற்கு புறப்பட்டு வருவாங்களாம். புரட்டாசி மாதம் வரக்கூடிய அந்த மகாலய அமாவாசை நாளில் பூமியில் தங்கி தை மாத அமாவாசை நாளில் மீண்டும் பித்ருலோகம் திரும்புவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகமாக இருக்குது. இதனால் மற்ற அமாவாசைகளில் முன்னோர் வழிபாடு, தர்ப்பணம் இது எல்லாமே நம்ம கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில், இந்த 3 அமாவாசை நாளில் தவறாமல் கடைபிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2026 ஆடி அமாவாசை எப்போது வருகிறது, வீட்டிலேயே நம்ம ஈஸியான முறையில் தர்ப்பணம் கொடுக்கறது, இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த சூரிய கிரகண நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டவுட்டும் பல பேருக்கும். இதுக்கு எல்லாமே விரிவாக நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்க பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எந்த மாதிரியான முறையில் தர்ப்பணம் கொடுப்பீங்க அப்படிங்கிறது எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆடி அமாவாசை எப்போது வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 2026 ஆடி அமாவாசையானது வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமையானது இருக்கு. இந்த நாளில் நீர்நிலைகளில் மறைந்த நம்மளோட முன்னோர்களுக்கு பல பேருமே தர்ப்பணம் கொடுப்பது வழக்கமாக இருக்குது. சிலரால் இந்த நாளில் பல காரணங்களால் நீர்நிலைகளுக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுக்க முடியாத சூழல்கள் இருக்கும். அவங்க நம்ம எளிமையான முறையில் நம்ம வீட்டிலேயே எப்படி இது நடைமுறைகளை பின்பற்றி தர்ப்பணம் செய்யலாம், எப்பேற்பட்ட தோஷங்கள் எல்லாமே விலக நம்ம எப்படி செய்யலாம் தர்ப்பணம் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில பேருக்கு இருக்கும் இந்த அற்புதம் நிறைந்த ஆடி அமாவாசை நாளில் தான் இந்த சூரிய கிரகணமும் வருது. இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற டவுட்டு பல பேருக்குமே இருக்கும். ஸோ இந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்த மாதங்களில் ஒன்று தான் இந்த மாதம். தேவர்களுக்கான அந்த இரவு காலமான தட்சாயன புண்ணிய காலத்தோட தொடக்கத்தில் முன்னோர்கள் பெற்று, அதாவது உலகத்தில் இருந்து பூமிக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். இந்த காலகட்டம் ஆடி மாதத்திலிருந்து துவங்கி மார்கழி மாதம் வரை நீடிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பெரும்பாலான திதிகள், நட்சத்திரங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதில் ரொம்ப முக்கியமானது ஆடி அமாவாசை. 2026 ஆடி அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் ஆகிய இரண்டும் ஒரே நாளில் வருகிறது. எனவே இந்த நாளில் வழக்கமாக அமாவாசை இன்னைக்கு செய்யக்கூடிய அந்த தர்ப்பணங்கள்லாம் செய்யலாமா, முன்னோர்களோட வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்குமே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுமே அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் ஆண்டுக்கு 2 முறை சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஆனது நடக்கும். அமாவாசை நாளில் தான் சூரிய கிரகணமானது வரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அந்த 2026 சூரிய கிரகணம் ஆடி மாத அமாவாசையான ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமையானது வருகிறது. கிரகணத்தின் பொழுது சூரியன் மற்றும் சந்திரனோட இயல்பான அந்த ஒளி மறைக்கப்படுறதுனால தான் அது பூமியில் ஒரு சில விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கிரகண நேரத்தில் சில விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இதனால் கிரகணம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் கோவில்கள் கூட நடை சாற்றப்பட்டு கிரகண நேரம் முடியும் வரைக்குமே மூடப்பட்டிருப்பாங்க. எனவே அமாவாசை நாள் அன்னைக்கு முன்னோர்களுக்கான திதி கொடுக்கறது, பித்ரு காரியம் செய்வது போன்றவை எல்லாமே செய்யலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கும். அவங்களுக்கு
அவங்களுக்கான ஒரு விரிவான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி அமாவாசை எப்போ ஆரம்பிக்குது, இது எப்போ முடியுது, அதே மாதிரி சூரிய கிரகணம் எந்த டைமில் ஆரம்பிக்குது, இதை பற்றி பார்க்க போகிறோம். தொடங்கக்கூடிய நேரம், அதாவது அமாவாசை திதியானது ஆகஸ்ட் 12ஆம் தேதி அதிகாலை 2:11 தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 12:15 வரைக்குமே இருக்குது. ஸோ இந்த நாளில் அதே மாதிரி ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு 9 மணிக்கு பாருங்கள் சூரிய கிரகணமானது ஏற்படுது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி 2026 அதிகாலை 4:25 மணிக்கு இது பார்த்திங்களா சூரிய கிரகணமானது முடிவடைகிறது. ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையிலேயே துவங்கிறது. ஆனால் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்திய நேரத்தின்படி ஆகஸ்ட் 12 புதன்கிழமை இரவு 9 மணிக்கு தான் சூரிய கிரகணமே துவங்குது. ஸோ பொதுவாக ஆடி அமாவாசைக்கு விடியற்காலையில் தான் சூரிய உதயம் ஆகக்கூடிய அந்த நேரம் அதிகபட்ச, அதாவது மதியத்துக்குள்ளேயே முன்னோர்களுக்கான அந்த காரியங்கள், தேவசம் செய்கிறது, தர்ப்பணம் கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே செஞ்சுருவாங்க. அதனால் சூரிய கிரகணம் இரவில் தான் வருது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திதி, தர்ப்பணம், சிதார்த்தம் இது எல்லாமே செய்யலாம். எனவே கிரகணம் இரவு 9 மணிக்கு தான் துவங்குறது. ஆடி அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கும் கிரகண நேரத்திற்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம்னா 2026 சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது, இந்தியாவில் எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அப்படிங்கிறதுனால அமாவாசைக்கு வழக்கம் போல் பித்ரு காரியம் செய்வது தான், தான தர்மங்கள் செய்கிறது, காகத்திற்கு உணவு கொடுப்பது, இது எல்லாமே நீங்கள் ரொம்ப சிறப்பாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை நாளில் எளிமையான முறையில் இப்போ நீர்நிலைகளுக்கு போகிறவங்க போய் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்படி ஆடி அமாவாசை நாளில் வீட்டிலேயே தர்ப்பணம் எப்படி ஈஸியான முறையில் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆடி அமாவாசையானது ரொம்ப சிறப்பு. இதில் எப்படி வீட்டிலேயே எளிமையான முறையில் தர்ப்பணம் எப்படி கொடுக்கறது, பித்ரு தோஷம், இந்த மாதிரியான பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இதெல்லாம் தீர்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு எளிமையான முறையை தான் பார்க்க போகிறோம். இதற்கு முதல்ல மறைந்த முன்னோர்களுடைய படத்தை, அந்த புகைப்படத்தை ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இது கட்டாயமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர், கருப்பு எள், தர்ப்பை புல், ஒரு தாம்பாளம், மோதிர விரலில் அணியக்கூடிய அந்த தர்ப்பை புல்லான பவித்திரம், இது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. தர்ப்பணம் செய்கிறவங்க சூரிய உதயம் தொடங்கக்கூடிய அந்த நேரத்தில் இருந்து நண்பகல் 12 மணிக்குள்ளே இதை செஞ்சிடணும். தர்ப்பணம் கொடுக்க கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி உட்கார்ந்துக்கோங்க. தாம்பாள இந்த தட்டை நல்லா சுத்தமாக செஞ்சுட்டு அதனை உங்களோட முன் வச்சுக்கோங்க. அதில் தர்ப்பை புல்லை கிழக்கு மேற்காக பரப்பி முன்னோர்களை மனதார நினச்சி அவங்களோட பெயரை, கோத்திரம் இது ஆகியவற்றை எல்லாமே சொல்லிவிட்டு நீங்கள் மனதார அழைக்க வேணும். பவித்திரத்தை வலது கை மோதிர விரலில் அணிந்து கொண்டு வலது கையோட அந்த கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பகுதி வழியாக கருப்பு எள் கலந்த தண்ணீரை பித்ரு தீர்த்தமான நினைத்து தட்டில் இருக்கக்கூடிய அந்த தர்ப்பை புள்ளின் மீது விட வேணும். இதனை தந்தை மற்றும் தாய் வழி முன்னோர்களுக்காக தலா 3 தரமுறை செய்ய வேணும். பின்னர் பார்த்திங்கன்னா இரு கைகளையும் கூப்பி சூரியனை நோக்கி வணக்கம் செலுத்தி குடும்பத்தினாரை ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. தர்ப்பணம் செய்த அந்த தண்ணீரை யாரும் மிதிக்காதவாறு செடி கொடிகளின் வேர்களில் ஊற்றிவிடுங்க. பின்னர் பார்த்திங்களா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களோட புகைப்படத்திற்கு அவங்களுக்கு பிடித்தமான உணவுகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நீங்கள் வைத்து படைத்து வழிபட்டுங்க. மாலையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு கட்டாயமாக வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்காக வீட்டு பூஜை அறையில் தனியாக தீபம் ஏற்றி வைங்க. முன்னோர்களுக்காக ஒரு தனி தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் தர்ப்பணம் செய்கிறவங்க கண்டிப்பாக விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. விரதம் முடித்த அப்புறம் பார்த்தோமா வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடலாம். அன்றைய நாளில் நீங்கள் கண்டிப்பாக தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த நாளில் முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்க நாம் தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளியவங்களுக்கு ஏதாவது தானம் செய்யுங்க அன்றைய நாளில்.
ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அன்றைய நாளில் கண்டிப்பாக இது செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் காகத்திற்கு அன்றைய நாளில் சாதம் வச்சுருங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதாவது முன்னோர்கள் வந்து காகத்தின் ரூபில் கூட வருவாங்களாம். சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளிச்சுட்டு உடலையும் மனதையும் சுத்தமாக வச்சுட்டு வீட்டை அதே மாதிரி முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக அதாவது முழு நாளும் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. பித்ரு தர்ப்பணம் செய்கிறவங்க அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னரே செஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். பித்ரு தோஷம், பித்ரு சாபம், எப்பேற்பட்ட தோஷமும் உங்களுக்கு இருக்காது. தொடர்ந்து இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம சூரிய கிரகணத்தின் போது நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாமா, வீட்டில் எப்படி எளிமையான முறையில் தர்ப்பணம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனிவல் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த அற்புதம் நிறைந்த அமாவாசை நாளில் என்னெல்லாம் செய்வீங்க, இதோடு குலதெய்வ வழிபாடையும் சேர்ந்து செய்யுங்க. குலதெய்வத்தோட அருள் இருந்தால் நமக்கு முன்னோர் அருள் முழுமையாக கிடைக்கும். ஆல்வேஸ் தேங்க்யூ.